சிஎஸ்கேலேருந்து வந்த பிக் அப்டேட்டுங்க. இன்றைக்கி சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றங்கள் நடக்க போகுது. முக்கிய வீரர்கள் எல்லாரையுமே உள்ளே வலிச்சு தூக்கி போடலான்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக்வாட் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி தோனி அவர்களும் அவைலபிளாக இருக்காரா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. டெவால் பிரவேஸ் கம்பல்சரி ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாற்றங்களுடன் களமிறங்க போகிறாங்க, யார் யாருக்கு பிளேயிங் லெவன் எடுக்க வைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட்டும் சஞ்சு சாம்சனும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பேர் பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் ராஜஸ்தானில் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 டவுன் பொசிஷனில் தாங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தான் அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஓப்பனிங்கில் வெறும் 796 ரன் தான் அடிச்சிருக்காரு. டவுனில் பொசிஷனில் மட்டும்தாங்க அவர் கிட்டத்தட்ட 3000 ரன்களுக்கு மேலே அந்த பொசிஷன் ஆடி இருக்காரு. ஸோ ஏன் சிஎஸ்கேனி அவருடைய ரோலை அவருக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சஞ்சு சாம்சன் நம்பர் 3லையும் ஆயுஷ் மத்திய வெர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 1லையும் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேடைய லைனப்பும் நல்லாயிருக்கும். சஞ்சு சாம்சன் மீண்டும் அந்த கம்பேக் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ சிஎஸ்கே அந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக யோசித்து பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு பிளான் தான் போயிட்டுருக்கு. சஞ்சு வர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட்டுடைய பேர் இன்னும் ஒரு சில போட்டிகளில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். அதேமாதிரி சஞ்சு சாம்சன் குறித்து பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ ஏன் சிஎஸ்கே வந்தவொடனே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வேர்ல்டு கப்பில் எப்படி ஆடிட்டு இருந்தாரோ அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஓப்பனாக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஒரு சொல்லியிருக்காரு, சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு சில போட்டிகளை வைத்து அவருடைய திறமையை நம்ம எடை போட முடியாது. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட வரப்போகிறாரு. நல்ல ப்ராக்டிஸில் இருக்கார், நல்ல டச்சில் இருக்கார், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் பெரிய இன்னிங்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் உருவாக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் பண்ணார்னா நல்லா தான் இருக்கும். அவர் எப்போ கம்பேக் பண்ணுவார், எப்போ ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அவரோட காத்துட்ருக்காங்க. அந்த உலகக்கோப்பை கடைசி 3 போட்டிகளில் எப்படி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம இங்கே பார்க்கறதுக்கும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல எப்படி அந்த மைண்ட் செட்டை போட்டு கிளியராக இன்டிமேட் பண்ணி ப்ளே பண்ணாரோ அந்த ஒரு மைண்ட் செட்க்கு இங்கே வராமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் அவர்கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு அவரோட காத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து 1 டவுன் பொசிஷனில் ஆயுஷ் மேத்தே செம்ம ஃபார்முக்கு மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் ஒரு அற்புதமான கம்பேக் 50. ஸோ நல்லா 50 அடிச்சிருக்காரு. இளம் வயதில் சென்னை ஸ்டேடியமில் 50 போட்ட 2வது வீரர் என்ற பெருமையை அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். ஸோ ஆயுஷ் மத்தியோடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவர் ஃபார்மில் இருக்கிறது சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம். ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக பார்க்க அவரோட காத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெவால் பிரவேஸ் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் டெவால் பிரவேஸ் உள்ளே வர போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கம்பேக்கை பார்க்கறதுக்கு தான் ரசிகர்கள் அவரோட காத்துட்ருக்காங்க. போன மேட்ச்லேயே அவர் ப்ளே பண்ணுவார், ஃபிட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. பட் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்காமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த சீசனில் இந்த 3வது போட்டியில் அவர் கம்பேக் பண்ண போகிறாரு. அவருடைய முதல் போட்டியாக இருக்க போகுது. வந்த உடனே அவர் ஒரு உத்ரதாண்டத்தை ஆடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிளானோட வரப்பாரார் டெவால் பிரவேஸ் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அவர் உள்ளே வந்தார்னா செம்ம மாசாக இருக்கும், செம்ம வைரலாக இருக்கும். இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் பல சிக்ஸர்களை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ் கான் பயங்கரமான பிளேயருங்க. என்ன ஆட்டம் நேற்று அவர் ஆடின ஆட்டத்துக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம அக்ரெசிவ், செம்ம இன்டென்ட், பவுண்டரிலேயே டீல் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்கிட்ட இருந்தும் இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். அந்த நிதானமான ஆட்டம் அவர்கிட்ட இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல அட்டாக்கிவ் மைண்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போனார்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். சர்ப்ரைஸ் கானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி ப்ளே பண்ணுவார், இந்தியன் டீமுக்கு அவர் எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு, ஸோ டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி ஓடிய மாதிரி ப்ளே பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் அவர்கிட்ட இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஹிட்டராக இருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு பிக்காக இருக்காருங்க. ஸோ கார்த்திக் சர்மா இருக்கார். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர், அன்கேப்டு பிளேயர். 14.20 கோடி ரூபாய்க்கு கொடுத்து சிஎஸ்கே எடுத்தாங்க. பட் அவர்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை அவர் ஏன் சரியாக பயன்படுத்திக்க மாட்டாருன்றது தான் ஒன்றும் புரியல. டொமஸ்டிக்கில் எப்படி வேணால் ஆடலாம். ஐபிஎல் மாதிரியான ஒரு போட்டியில் ஏகப்பட்ட பவுலர்ஸை நம்ம பார்க்குறது ஒரு வசதியாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய கேம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம காட்டியாகணும். பட் அந்த இடத்துல அவர் காட்ட தவறிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் அவருடைய
ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வில் பட்டியலை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஊர்வில் பட்டியல் செம்ம ஃபார்மில் இருக்கார் அப்படின்றதுனால டொமஸ்டிக்கில் அவர் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஊர்வில் பட்டியலை இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் லெவலில் கொண்டு வரது ரொம்ப 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 அவசியமான விஷயமா இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவரை உள்ளே எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த பிளேயிங் லெவனே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து எப்படி பிளான் பண்ணி என்ன மாதிரியான செட்டப்போட ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம சிவம் துபே போன மேட்ச் நல்லா கம்பேக் வந்தாருங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இது அவர்கிட்ட இருந்து பத்தாது, இன்னும் அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய சிக்ஸர்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எப்படி T20 உலக கோப்பையில் அவர் அந்த அக்ரெசிவான இன்டென்ட்டுக்கு வந்த உடனே அடிக்காமல் வெயிட் பண்ணாலுமே பின்னாடி பயங்கரமாக அடித்தார்ல, அந்த ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட இருந்து வரணும் சிஎஸ்கேவுக்கு அப்படின்ட்டு தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் இவரை பயன்படுத்தாமலே இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இவன் ஒரு ஆல்ரவுண்டரு, ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டு, பயங்கரமாக பவுலிங் போடுவான், அப்படி இப்படின்னு பேசி 14.20 கோடி ரூபாய்க்கு எடுத்து அவனை கடைசியில் பாலே கொடுக்க பண்ணிட்டாங்களா சாமி. என்ன தான் பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல, என்ன பிளானில் இருக்காங்கன்றதும் ஒன்றும் புரியல. கண்டிப்பாக அவரை வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவரை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு அவரை என்னவா கன்சிடர் பண்ணுறீங்கன்றது இங்கே முக்கியமான விஷயம். மேபி அவரை ஒரு பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஊரில் பட்டியலே உள்ளே எடுத்துகிட்டு வரலாமே, எதுக்கு பிரசாந்த் வேறு அப்படின்றது ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ ஒரு பவுலர் அடி வாங்கினா அந்த 6th பவுலர் ஆப்ஷனுக்கு போகிறது ஒரு வழக்கமான விஷயம். ஆனால் வந்து இந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் எதுக்கு வந்து அவ்வளோ அடி வாங்கியும் வந்து எல்லா பவுலர்ஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்றது ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக அவருடைய இந்த ஒரு கிறுக்குத்தனமான செயல் அந்த டீமை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஒரு நல்ல மாற்றத்தோடு வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ பவுலர் யூனிட், பவுலிங் லைனப்பே ஒன்றும் செட் இல்லைங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது என்ன போட்டுட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்காருன்றது அவருக்கும் தெரியல, அவருக்கும் போடுற பாலுக்கும் ஒன்றும் புரியல. பவர் பிளேயில் அவர் நல்லா ஸ்விங் பண்ணுவார், நல்லா போடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 போட்டியாக வந்து அவரை எப்படி பிரித்து மேறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏன் இப்படி போட்டுட்ருக்காரு, என்ன மைண்ட் செட், என்ன பிளான், ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறான் அப்படின்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பாலை போடணும் அப்படின்றது இத்தனை நாள் கிரிக்கெட் விளையாடணும் அவருக்கே ஒன்றும் புரியல. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி புரியும். ஸோ அவரும் வந்து ஏதோ போகிறாரு, ஏதோ போட்டுட்ருக்காரு, ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் போட்டுட்ருக்காரு. நூர் அகமது, ஸோ அவருமே வந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல ஃபஸ்ட் 2 மேட்ச்சில். ஸோ எப்போ வந்து கம்பேக் பண்ண போகிறாரு, எப்போ வந்து மாற்ற போகிறாரு அப்படின்றது ஒன்றும் புரியல. ஏகே, ஸோ அவரும் கொஞ்சம் இந்த சீசனில் ஃபஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். கொஞ்சம் அவர் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் ப்ரெஷர் போடணும், அந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். பட் இன்னும் அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் சரியாக வரல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவன்ட்டு ஒன்றும் புரியல. அந்த மார்க் ஹென்ரி, ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. 2 மேட்ச்சுமே வந்து அந்த நியூ பாலில் வந்து அவர் போடக்கூடிய எஃபெக்ட் ஒன்றும் சிறப்பு இல்லை. ஸோ ஈஸியாக வந்து பவுலிங் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய வீக்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் இருக்குது அப்படின்றது கிளியராக போன மேட்ச்சில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லா டீமுமே இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்தோடனே டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான் அப்படின்றது கிளியராக மைண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கேனி அதெல்லாம் உடச்சி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பேக் பண்ணும். ஏகப்பட்ட பவுலர் இருக்காங்க, சிங் இருக்கான், முகேஷ் சௌத்ரி இருக்கா, அப்படியே அக்கீல் ஹுசேன் இருக்கிறான். இவனுங்களுக்கு சான்ஸ் ஏதாவது கொடுத்து அடிச்சு விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் சக்ஸஸ் ஆகும். இதுதாங்க சிஎஸ்கேடைய பிளேயிங் 11. இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா, எந்த வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.